நாம் அதிகமான நேரங்களை கவலையில் கழிக்கும். நமக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அப்படி செஞ்சுக்கிறாங்க, இப்படி செஞ்சிருக்கிறாங்க, சார் அப்படி நடந்தால் அப்படி நடந்திருக்கணும், இப்படி நடந்தால் அப்படி நடந்திருக்கணும் ரெண்டு சொல்லி நம்ம கவலைப்படுவோம். அடுத்தது நம்ம மனசில் ஏதோ ஒரு கவலை எப்போவும் இருந்துக்கிடி. அப்போ மகிழ்ச்சின்றது நம்ம வெளியில் தேடிக்கிடிக்கும், சந்தோஷத்தை வெளியில் தேடிக்கணும். ஆனால் சந்தோஷம் உள்ளுதான் மனசுக்குள்ளே. என்ன நம்மள்ட்ட இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷம் அறிக்கையில் மனுஷன் நாம் வெற்றியாளர். நல்லா பாருங்கள், சிலர்கிட்ட குறைவாக தான் காசு இருக்கும் ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க. சிலர்கிட்ட நிறைய காசு இருக்கும் ஆனால் சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் சிலர்கிட்ட கேட்டு பாருங்கள், சில வெளிநாட்டுக்கு போன சந்தோஷம் இருப்பேன். அப்போ வெளிநாட்டுக்கு போனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டால் அதுக்கு போகிறவங்க இல்லை. ஏனெண்டா சரியான வேலை கிடைக்கல அவருக்கு, அல்லது சம்பள பிரச்சனை இருக்கும், அல்லது ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருப்பார், ஏதோ ஒரு காரணங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருப்பார். அல்லது ஒரு நல்ல வேலை கிடைச்ச ஒரு ஆள்கிட்ட கேட்டால் இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் சில தேவைகள் இருக்குது, அது முடிஞ்சப்படா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், அது கவலை ஆகிக்கிறோன்னு. இப்படி வாழ்க்கையில் நம்ம சந்தோஷத்தை வெளியே தடிக்கிறோம். ஆனால் நிச்சயமாக சந்தோஷம் வெளியே இல்லை, நம்மளை மனசுக்காக. என்னை பொறுத்தளவு சந்தோஷம் என்பது நம்ம சில விஷயங்கள் பார்க்கணும். பீச்சில் போயிருக்கோம், ட்ரிப் போகிறோம், பிள்ளைகளோட ரவுண்ட் அடிக்கணும் ஈவினிங், அப்படியான விஷயங்கள்லாம் சந்தோஷமாக பார்க்கணும். அதில் நான் பெருசாக ஒரு விஷயங்கள் அலட்டிக்கிறேன் இல்லை. அது மற்ற லைஃப்லேயும் நம்மளை சந்தோஷம் உள்ளு தந்துருச்சு, வெளியே இல்லை. அதில் நம்மள்ட்ட என்ன விஷயங்கள் இருக்கோ அதை வச்சு நம்ம திருப்தி அடைஞ்சோம்டா நிச்சயமாக இன்ஷாஅல்லாஹ் நம்ம சந்தோஷம் இருக்கலாம். அதால் சந்தோஷம்ன்றதை வெளியே நான் இருக்கி என்று சொல்ல நண்பர்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு என்னென்ன விஷயம் சந்தோஷத்தை தருமென்றது கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால்.